Audio Jungle. Audio Jungle. Hey guys, ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எதுக்கு வந்து index.php அப்படின்னு சொல்லி போடுறோம், ஏன் .html அப்படின்னு சொல்லி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிஹெச்பியோட ஒரு பேசிக்கான விஷயம் தெரியணும். அது தெரிஞ்சாதான் உங்களால் வந்து இந்த .php அப்படின்னு ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு இப்போ நம்ம நார்மலா வந்து HTML பேசிக்ஸே பார்ப்போமே. இப்போ HTML பேசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த HTML அப்படிங்கிற இந்த டேக் உள்ள நீங்க என்ன கோடு போடுறீங்களோ அதெல்லாம் வந்து HTML கோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து HTML பேசிக்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதே மாதிரி எக்ஸாம்பிள் இன்னொன்று நினைச்சோங்க, H1 அப்படி இருக்கு அப்படின்னா இந்த H1 உள்ள என்னென்னலாம் வருதோ அது வந்து இந்த ஹெட்டிங்கோட கோடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிஹெச்பிக்கும். பட் பிஹெச்பியில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெசர் தென் சிம்பிள் போடுவோம், ஓகேவா? லெசர் தென் சிம்பிள் போட்டுட்டு ஒரு கொஷின் மார்க் போடுவோம். கொஷின் மார்க் போட்டு பிஹெச்பி அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இதான் வந்து ஸ்டார்டிங், ஓகேவா? இதான் ஓப்பனிங் டேக். எப்படி நம்ம HTML வந்து இது போடுறோமோ இந்த டேக் போடுறோமோ அதே மாதிரி இந்த பிஹெச்பி கோடுக்கு வந்து இதுதான் வந்து ஓப்பனிங் டேக், ஓகேவா? ஸோ இது ஓப்பனிங் டேக். அதே மாதிரி க்ளோசிங் டேக் என்ன அப்படின்னா சிம்பிளா வந்து ஒரு கொஷின் மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும், ஓகேவா? ஸோ இதான் வந்து க்ளோசிங் டேக். எப்படி வந்து HTML டேக்ல ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்ன்னு இருக்கோ அதே மாதிரி பிஹெச்பிலையும் ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் இப்படி பண்ணனால இப்போ எப்படி வந்து இந்த HTML டேக் உள்ள என்ன கோடு வந்தாலும் அது வந்து HTML கோடு, கரெக்டா? அதே மாதிரி இது உள்ள என்ன கோடு வந்தாலும் அது வந்து பிஹெச்பி கோடு. இப்போ இது வந்து எத்தனை லைன் வேணா இருக்கலாம், நார்மலா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா எத்தனை லைன் வேணா இருக்கலாம். இது உள்ள இருக்கிற எல்லாமே பிஹெச்பி கோடு, ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சுக்கலாம் ஏன் .php அப்படின்னு போடுறோன்னு. இப்போ இப்படி ஒரு ஃபைல் இருக்கு வச்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் .html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு, ஓகேவா? இப்போ இதுல போயிட்டு நான் வந்து கொஷின் மார்க் அப்படின்னு போட்டு பிஹெச்பி டேக் போட்டேன் அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கே ஆகல. பாருங்க ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா இது வந்து ஒரு HTML ஃபைல், ஓகேவா? ஒரு HTML ஃபைல்ல இந்த பிஹெச்பி டேக் ஒர்க் ஆகாது, ஓகேவா? ஸோ அதான் வந்து ரீசன். இந்த நார்மலா இருக்கிற .html அப்படிங்கிற டேக்ல இருந்தாலும் சரி என்ன ஃபைலா இருந்தாலும் சரி இந்த பிஹெச்பி டேக் ஒர்க் ஆகாது. இந்த பிஹெச்பி டேக் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது வந்து .php அப்படிங்கிற ஃபைலா இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகுமே தவிர மீதி எந்த ஒரு இதுலயும் ஒர்க் ஆகாது. அது வந்து .html இருக்கலாம், .css இருக்கலாம், எதுலயுமே ஒர்க் பண்ணாது, ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நம்ம பிஹெச்பி டேக் போடுறோம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த .php ஃபைல்ல இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இங்க .html ஃபைல்ல வந்து நம்மளால பிஹெச்பி டேக் ரன் பண்ண முடியல, கரெக்டா? பட் இந்த .php டேக்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிஹெச்பி டேகும் ரன் பண்ணலாம், HTML கோடும் ரன் பண்ணலாம். இதான் வந்து இதுல இருக்கிற வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயமே. இப்போ .php அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஃபைல் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க நார்மலா HTML கோட் இருக்குல்ல அது நீங்க ரன் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் நீங்க இந்த மாதிரி ஒரு PHP டேக் ஓபன் பண்ணி இது உள்ள PHP கோடு போட்டாலும் ரன் ஆகும். இப்போ நீங்க இந்த மாதிரி கூட போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த H1 இருக்குல்ல இந்த H1 உள்ள போய் கூட இப்படி வந்து உங்களோட PHP டேக போடலாம். இப்போ என்ன எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா மேல இருந்து வந்து இது வந்து HTML கூட எடுத்துக்கிட்டு இந்த மட்டும் இது இந்த உள்ள வரத மட்டும் PHP கூட அதுவே சர்வர், அந்த நம்ம சர்வர் யூஸ் பண்றோம்ல அந்த சர்வரே அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அது கீழே வரதெல்லாம் HTML கூட யூஸ் பண்ணிக்கும். அதனால இந்த .php அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா அட் த சேம் டைம் நீங்க வந்து PHP கோடும் யூஸ் பண்ணலாம், அட் த சேம் டைம் நீங்க வந்து HTML கோடும் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து HTML PHP இதெல்லாம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால. பட் நம்ம யூஸ் பண்ண பழக்கமாயிரும். ஸோ இப்போ அடுத்த வீடியோல நம்ம வந்து PHPல நம்மளோட முதல் கோட எழுத ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவா கிளியர் ஆயிடும், ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இதான் பேசிக்ஸ். HTML ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக், அந்த மாதிரி PHPல ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக், ஓகேவா? ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மீதி எல்லாம் போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும், ஓகேவா?